எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம குடிப்பழக்கம் ஆல்கஹால்னால என்னென்ன பாதிப்பு உண்டாகுது, என்னென்ன உடல் உறுப்புகள் ஆர்கன்ஸ் பாதிக்கப்படுதுன்னு பற்றி பார்த்தோம். அதை ஒன்றொன்னா எப்படி ஆல்கஹால்னால பாதிக்கப்படுதுன்னு பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். குடிப்பழக்கத்தினால எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க வெறும் கல்லீரல் மட்டும்தான் பாதிப்படையுதுன்ட்டு. வெறும் கல்லீரல் மட்டும் பாதிப்படையலைங்க. அது இதயம், மூளை, கிட்னி, கண், உங்கள் இரத்த குழாய்கள், நரம்புகள் எல்லாத்தையும் பாதிக்குதுங்க. அது எப்படி பாதிக்குது, என்னென்ன முறையில் பாதிக்குதுன்னு பற்றி பார்க்கலாம். இப்போது குடிக்கிற எல்லாருக்கும் ஒரு எக்கோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் வீங்கியிருக்குங்க. அது நான் ஆல்கஹாலிக் கார்டியோ மயோபதின்னு மெடிக்கல் டேர்மில் சொல்கிறோம். அது ஏன் அந்த ஹார்ட் வீங்குதுன்னு பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ ஹார்ட்டோட சைஸு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா, நம்ம உள்ளங்கை இப்போ மூடி இருக்கோம் பாருங்கள், நம்ம உள்ளங்கையிலோட சைஸ் இருக்குங்களே, இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் தான் எல்லாரோட ஹார்ட் சைஸும் இருக்குங்க. இந்த இப்போ காட்டின இந்த உள்ளங்கல் சைஸில் தாங்க நார்மலாக ஹார்ட்டோட சைஸ் இருக்கும். இது வீங்கிடுச்சுன்னா அதை தான் நாங்கள் கார்டியோ மயோபதின்னு சொல்கிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்டோட வென்ட்ரிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தாங்க, இந்த அளவுக்கு தான் சைஸில் இருக்கும். குடிக்கிறவங்களுக்கு குடிச்சு இப்படியே வீங்கிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி வீங்கிடுங்க. இந்த வீக்கத்தினால தான் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுது. ஹார்ட் ஃபெயிலியர் ஆனால் ஹார்ட் பம்பிங் குறைஞ்சிரும். இப்படி வீங்குற ஹார்ட்னால என்னென்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு நார்மல் ஹார்ட் பீட் வராமல் இர்ரெகுலர் ஹார்ட் பீட் சொல்லுவோம். தாறுமாறாக அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அடிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு நிறையா பாதிப்புகள் உண்டாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு மூளைக்கு போங்க. பிரெயினில் நீங்கள் குடிக்கிறனால என்னென்ன பாதிப்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்டல் கார்டெக்ஸ், இதுதான் முன்மூளைன்னு சொல்லுவோம். முன்மூளை தான் உங்கள் பர்சனாலிட்டி. நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்க, எப்படி நடந்து மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்க, இதில் பண்ணுறது. நீங்கள் குடிக்கிறனால இந்த முன்மூளை பாதிப்புனால அவங்க பர்சனாலிட்டி டிஸார்டர். குடிக்காரங்க ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு இதை நல்லா கான்வர்சேஷன் நல்லா பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி உளறி பேசுவாங்க. இதெல்லாம் காரணம் அவங்க முன்மூளை இந்த குடிக்கிறனால பாதிக்கப்படுறதுனால இதெல்லாம் வருதுங்க. இந்த பச்சை கலராக தெரியுது மூளையோட கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது பாதிக்கிறதுனால மூமெண்ட்டு, கை கால் அசைவு, நம்ம மூமெண்ட்டு தான் எல்லாத்துக்கும். வண்டி ஓட்டுறது, நடக்கிறது, எல்லாத்துக்கும் அந்த மூமெண்ட் முக்கியம். இந்த மூமெண்ட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடும். இந்த ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த ரெட்டிஷ் கலரில் இருக்க சென்சேஷன், இது மூளை உடம்புலோட தொடு உணர்ச்சி பாதிக்கப்படும். இப்போ இது ரோஸ் கலராக இருக்குது பாருங்கள், இது சிறுமூளை, பின்மண்ட மூளை. இது ஆரஞ்சாக இருக்கிறது சிறுமூளை. இது ரெண்டுமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால பாதிக்கப்படும். இதனால் என்னென்ன வருதுன்னு பற்றி பார்ப்போம். இப்போ பின்மூளை பாதிப்படைகிறனால கண் பார்வை மங்குதல், திடீர்னு நல்லா பார்த்துட்டு இருந்த கண் அவங்களுக்கு ஒரே மங்கலாக தெரியுதுன்னு சொல்லுவாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க. அதே மாதிரி சிறுமூளை பாதிக்கிறதுனால அவங்க கோஆர்டினேஷன், நடக்கும் தள்ளாடி நடப்பாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க. அதில் சிறுமூளை பாதிக்கிறதுனால தள்ளாடி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சின்னதாக எல்லோவாக இருக்கிறது ஹிப்போ கேம்பஸ் சொல்லுவோம். அது ஞாபக சக்திக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த ப்ளூ கலராக இருக்கிறது மூளை தண்டுவடம், இது பிரெயின் ஸ்டெம். இதனாலனா மூச்சு சுவாசிக்கிறது எல்லாமே இங்கே தாங்க அடங்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்களா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு கம்ப்ளீட்டாக மூளையில் எல்லா பார்ட்ஸும் அஃபெக்ட் ஆகுதுங்க. அதனால தான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்கள ட்ரிங்க்ஸை ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ அவங்க இதுமாரி கன்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மூளையில் ஞாபகம் வருது, மெமரி ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். அவங்க இப்போ யாராவது பணம் கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தோன்னு தெரியாது. இது வீடுக்கு சரியாக போய் சேர மாட்டாங்க, தெருவில் படுத்துருப்பாங்க. காலையில் பார்த்தா விடிஞ்சால் என்ன நடந்துச்சுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இது எல்லாமே அவங்க மூளையில் இருக்கிற பாதிப்புனால தான். இந்த விஷயத்துக்குனால தாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வண்டி தயவு செய்து ஓட்டாதீங்கன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க நிலையை ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு எதிரில் வர வண்டி தெரியாது, டக்குன்னு ஆக்சிடெண்ட்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க வேலைக்கு போகிறாங்க பாருங்கள், ஜாப்லேயும் கான்சன்ட்ரேட்டாக இருக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அதனால் என்ன ஆகும், அவங்க மேலதிகாரிக்கிட்ட நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகி வேலையே லாஸ் பண்ண சூழ்நிலை வரும். அந்த குடும்பம் ரொம்ப சஃபர் ஆகிறதுக்கும் நடுத்தரத்துக்கு வரத்துக்கும் இந்த ட்ரிங்க்ஸு தாங்க மெயின் காரணம். இந்த என் கையில் பாருங்களேன், இது 10 ml ஒரு மூடிங்க. இந்த மூடியில் 4 மூடி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலே நம்ம ஆள் ரொம்ப இதாக சஃபர் ஃப்ளாட்டாக அளவுக்கு ஆகிடுவாங்க. இந்த நான் சொன்ன பாருங்கள், இந்த சின்ன மூடியில் 4 மூடி சாப்பிட்டாலே நான் சொன்ன எல்லா பாதிப்பும் வரும். அப்போ அவங்க ஒரு கிளாஸ் குடித்தாங்கன்னா என்ன ஆகும்னு நீங்களே பார்த்துக்குங்க. இனி மற்ற ஆர்கன்ஸில் எப்படி பாதிக்கும் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல், டேக் கேர்.